அதிதூதர் மிக்கேல் வலிமை பொருந்தியவர், திருச்சபைக்கு பாதுகாவலர், கிறிஸ்தவ நாடுகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் பாதுகாவலர். அது மட்டுமின்றி உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் உதவியாளரும் கூட. நமது துன்ப வேளையில் தவறாது உதவும் நண்பர், அணுகுவோரை ஆதரிப்பவர், வேண்டுவோரை வாழ வைப்பவர். அலகையிடம் நாம் அன்றாடம் நடத்தும் போரில் வெற்றியடைய அவரின் உதவி நமக்கு தேவை. புனிதர் மிக்கேல் அதிதூதர் ஜெபமாலை ஜெபிப்பவர்களுக்கு அவர் அளிக்கும் வாக்குறுதிகள். 1. அவரை கௌரவிக்கும் விதமாக இந்த பக்தியை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் புனித மேசையை நெருங்கும் போது அவரது சேனையின் 9 தேவதூதர்களை கொண்டிருப்பார்கள். 2. தினமும் இந்த ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் தனது தொடர்ச்சியான உதவி புரிவார். 3. அனைத்து புனித தேவதூதர்களும் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறவர்களது வாழ்நாள் முழுவதும், மரணத்திற்கு பிறகும் அவர்களும் அவர்களின் அனைத்து உறவுகளும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். எனவே அவர் மீது பக்தி கொண்டு அவரை வேண்டுவது சிறந்த பக்தி முயற்சியாகும். மிக்கேல் ஜெபமாலையின் தொடக்கத்தில், இறைவா எனக்கு துணை புரிய வாரும், ஆண்டவரே எனக்கு துணை புரிய விரைந்து வாரும் என்று கூறி திருத்துவ புகழ் கூறவும். பின்பு நவவிலாச தூதர்களுக்கு வணக்கம் செலுத்தும் விதமாக ஒரு விண்ணுலக ஜெபமும் 3 முறை அருள் நிறை ஜெபமும் கூற வேண்டும். இறுதியாக புனித மிக்கேல், கபிரியேல், ரபேல், காவல் தூதர்களுக்கு வணக்கம் செலுத்தும் விதமாக தனித்தனியே விண்ணுலக ஜெபத்தை கூறி முடிக்கவும்.